அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம கொல்லியில் காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணியிருந்தோம். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே இன்றைக்கி ஒரு சமையலோடு இந்த விளாகை பார்க்க போகிறோம். இந்த விளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொல்லியில் போயிட்டு காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் பசங்களுக்கு காலையிலே சமையல்லாம் சமைச்சு வச்சுட்டு கொல்லிக்கு போகலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பிளானை டக்குன்னு மாற்றிட்டு சமையல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போல் கொல்லிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியாச்சு. ஒரு 3 மணி போல் போனோம் அப்படின்னா காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு, எறா வறுவல், அவிச்ச முட்டை, மீன் வறுவல்னு வேறு லெவல்லாம். ஸோ அதனால் சமையலில் இறங்கிட்டு கடை சமைச்சு முடித்து மதியம் போல் சாப்பிட்டாச்சு. எக்ஸ்ட்ரா வேலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த துணி காய வைக்கிறது, வாஷிங் மிஷினில் துணி போடுறது, அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இடையில சைட் பை சைடு அதுவுமே நான் செஞ்சிட்ருப்பேன். மெயினாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது சமையலும் நம்ம கார்டனையும் தான். ஸோ சமையல் ஓரளவுக்கு முடிச்சுட்டு சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம கொல்லிக்கு போயிட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மல்லாட்டை போடுறதுக்கு முன்னாடி இது நான் எடுத்த வீடியோ. ஸோ இந்த பார்த்திங்கன்னா மல்லாட்டை போடுறதுக்காக அந்த நிலத்தெல்லாம் தயார்படுத்தி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய அறுவடை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பனங்கிழங்கு அறுவடை தான். ஸோ இந்த இடத்துல பனங்கிழங்கெல்லாம் புதைச்சி வச்சுருந்தோம். அதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்காக காவல்கார்ட்ட சொல்லியிருந்தோம். அவர் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம அப்படியே தோட்டத்தை நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த காஸ்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இது ஒரு சாமந்தி பூ மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக பூவெல்லாம் பூத்து வந்துருந்தது பார்க்குறதுக்கு. பட் இது 1, 2 தான் நான் பறிப்பேன். மற்றபடி இது அழகுக்காக அப்படியே விட்டுறது தான். ஸோ அது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இப்போ வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு. ஸோ இது ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. வாட்டர் ஆப்பிள் போன வருஷம் நிறைய பூ பூத்துருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இனிமேல் தான் சீசன் நினைக்கிறேன். அது இனிமேல் தான் நிறையா கொத்து கொத்தாக காய்க்கும். அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன். போன வருஷம் இந்த வாட்டர் ஆப்பிள் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிது. அப்போல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு இந்த வாட்டர் ஆப்பிளை பற்றி தெரியாது. நிறைய யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தது தான். அதுக்கப்புறமா அதில் உப்பு மிளகாய் தூள்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வருஷம் அது காய்ச்சிருக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அதனுடைய அறிவு நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு இங்கே கொல்லியில் நட்ட நிறைய விஷயங்கள், நிறைய செடிகள் அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, இந்த செடியில் இதனோட டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முதல் தடவையாக நம்ம கொல்லியில் பனங்கிழங்கு அந்த பனம் பழத்தை புதைச்சி அதில் கிழங்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்பா கொல்லியிலலாம் வருஷம் போடுவோம். அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அப்பா விவசாயம் பண்ணுறாங்க, அதை எடுத்துகிட்டு கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்மளே அதை பயிரிட்டு அதுலேருந்து வர பலனை அடையும் போது உண்மையிலே அது பேரானந்தமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக பனங்கிழங்கு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சுன்னும் போது செம்ம சந்தோஷமாக இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு பனங்கிழங்கு எப்படி வருதுன்னு நிறையா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பனம்பழத்தை அதில் புதைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த வேரையே கிழங்காக அதை நம்ம சாப்பிடும்போது உண்மையிலே அந்த டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு கிழங்கும் எடுத்து எடுத்து அதை தனித்தனியாக அந்த விதையை கட் பண்ணிவிட்டு அதை அழகாக கட்டாக கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த விதையிலேயே பார்த்திங்கன்னா முதல் தடவையாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் நம்ம காவல்கார் சொன்னார், நீங்கள் எப்படி தேங்காய் பூ சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இந்த பனங்காயிலும் இப்போ அந்த பூ மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னார். உண்மையிலேவா அப்படின்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதை கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தேங்காய் பூ சாப்பிட்டு நிறையா பேருக்கு அனுபவம் இருக்கும். பட் இந்த மாதிரி பனங்காயில் அந்த விதையை உடைச்சி அந்த பனங்காய் அதை எப்படி பூவா, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, பனஞ்சோறு எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை கட் பண்ணி சாப்பிடும்போது ஃபஸ்ட் டைமாக அப்படியே அதே டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருந்தது. கொஞ்சமான பகுதியில் தான் இருந்தது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ இதான் இன்றைக்கான பனங்கிழங்கு அறுவடை. ஆக்சுவலாக நான் கொஞ்சமாக போதும், இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது ஒரு 10 கிழங்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இதை மட்டும் அறுவடை பண்ணியாச்சு.
ரொம்ப ஆர்வத்தோட எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல இது எல்லாத்தையும் வெட்டி கொடுங்க, அது எப்படி தான் இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வெட்டி பார்த்தோம். இதுலேயுமே வந்து ஒரு சிலதில் வெட்டினா வந்து சிலதெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. அதில் கொஞ்சம் வேர் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அது கொஞ்சம் உடச்சி பார்க்கும்போது நல்லா தேறின மாதிரி இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் தேர்ந்தெடுத்து பார்த்து தான் எனக்கு வெட்டி கொடுத்தாங்க. சாப்பிட்டதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே இப்ப நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலகட்டத்தில பனைமரம்லாம் இருக்கு. அதில வந்து நுங்கு, பனங்கிழங்கு இந்த மாரி விஷயங்கள் அது பனங்கற்கண்டு, பனவெல்லம் இதெல்லாம் சாப்பிடுறது வந்து உண்மையிலே குடுத்து வச்சிருக்கணுங்க நம்ம. நம்ம வாழற இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா, உண்மையிலே அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா தான் நம்ம நெனச்சுக்கணும். ஸோ இப்ப அவரு உடைச்சு குடுத்தாரு. அதிலயே நெறையா வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு 2, 3 தான் உடைச்சு குடுத்தாரு. அதில பாருங்க இப்படி தான் இருந்துச்சு. அந்த உள்ள இருக்கிற அந்த வெள்ளையா இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பெரிய அறுவடை என்னென்னா இந்த பரங்கிக்காய் தான். இதுவுமே எல்லா இடத்துலையும் தேட தேட புதையல் மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரங்கிக்காய் கிடச்சிது. இந்த பரங்கிக்காயோடைய ஸ்பெஷலே என்ன தெரியுமா? நீங்கள் இந்த பரங்கிக்காயை கொண்டு போய் வச்சு மற்ற காய்கறிகள் மாதிரி கிடையாது. இதை வச்சுட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட கட் பண்ணாமல் வச்சுருந்தாலே அது வாடுன்னு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி எந்த காயுமே அந்தளவுக்கு வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு வச்சுருக்க முடியாது. இதுக்குன்னே ஒரு தனி சிறப்பு உண்டு. அதை கட் பண்ணி கூட நம்ம வந்து அந்த விதைகளை எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் வந்து தோல் எடுத்து கட் பண்ணி வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ரெசிபி 2 ரெசிபியில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் இதில் செய்யலாம். நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பரங்கிக்காயெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த கொல்லியை ஒரு சுற்றலான்னு வந்தாக்கா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கொடி கொடியாக இந்த அவரைக்காய் கொடி மாதிரி படர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இது என்ன புதுசாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அங்கங்கே கொத்து கொத்தாக வந்து காயும் இந்த மாதிரி காய்ச்சி தொங்குது. பார்க்குறதுக்கு அவரைக்காய் மாதிரி இருக்குது, புளியாங்காய் மாதிரி தொங்குது. என்னது அப்படின்னு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பர்பிள் கலர் ஒரு சூப்பரான பூவும் பூத்திருந்தது. ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னது அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட கேட்க போக அவர் தான் சொன்னார், இதுக்கு பேர் தான் பூனைக்காளி அப்படின்னு சொன்னார். என்னது பூனைக்காளியா? இது வரைக்கும் வித்தியாசமாக இருக்கே, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப ஒரு பெரிய அருமருந்து, நாட்டு மருந்து கடையெல்லாம் இதை வந்து பொடி பண்ணி பவுடராக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு, அது மட்டும் இல்லாமல் இது ஆண்மை குறைவுக்கெலாம் ரொம்ப வந்து சிறப்பாக பயன்படுது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியான்னு சொல்லி நானுமே புதுசாக கேட்டுக்கிட்டேன். இதை வந்து அவரைக்காய் மாதிரி பொரியல் செஞ்சும் சாப்பிட்லாம் அப்படின்னதுனால அதில் கொஞ்சமாக அந்த பிஞ்சு மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த அறுவடையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கான அறுவடை இதெல்லாம் தான். சுரைக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகான்னு ஏகப்பட்டது வந்து அறுவடை பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் வாழைத்தாறு, வாழைத்தண்டு கூடவே வந்து முடக்கத்தான் கீரையும் அறுவடை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு, இயற்கையாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.